வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது இந்த உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 29 என்னென்ன பாதிப்புகள் இருதயத்துக்கு வரும், அதை எப்படியெல்லாம் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். போன பதிவில் சர்க்கரை நோயும் ஹார்ட் அட்டாக் பற்றி பார்த்தோம். உடல் பருமன், ஆரோக்கியமான உணவு திட்டம், அதனால ஹார்ட் அட்டாக் வர தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம், ஏன்னா அது ஹார்ட் அட்டாக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ரிஸ்க் ஃபேக்டர் பல மடங்கு அதிகரிக்குதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது ஆல்கஹால் அப்படிங்கிற குடிப்பழக்கம். இந்த ஆல்கஹால் நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே பழக்கம் இப்போ அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுனால ஆல்கஹாலை பற்றி, அதோட பக்க விளைவுகள், அதோட பாதிப்புகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஆல்கஹால் என்ன பண்ணணும்னு தெரிகிறது, ஈரலை பாதிக்கும் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கமும் ஆல்கஹாலும் இருதயம், மூளை பாதிப்பு, அதிக இரத்த கொதிப்பு, அது கூடவே ஈரலையும் பாதிக்க வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பதிவுகள், நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றது, குடிப்பழக்கம் இருக்கவங்க அதிக அளவில் தினம் எடுக்கிறப்போ அவர்களுக்கு நீண்ட நாள் பழக்கமும் இருக்கிறதுனால இரத்த கொதிப்பு மிக அதிகமாகிறதுனால இரத்த குழாய்கள் சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். இந்த இரத்த குழாய் பாதிப்புகள் அதிக ப்ரெஷரை உண்டு பண்ணும். அது அவங்களுக்கு தெரியாத போயிடும். ஏன்னா தலைவலி குடிக்கிறதுனால நினச்சிக்குவாங்க, அது ஹை ப்ரெஷர்னாலே இருக்கும். நீங்கள் மருத்துவரை சந்தித்து உங்கள் பழக்கத்தை சொல்லி உங்கள் ப்ரெஷரை செக் பண்ணுறதை தவிர ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், லேட்டாக தான் கண்டுபிடிக்கும். இந்த அதிக ப்ரெஷர், நீண்ட நாள் உயர் ரத்த அழுத்தம் மூளையை பாதித்து திடீர்னு ஒரு நாள் இரத்த குழாய்கள் கசிஞ்சு மூளையிலையும் ஹார்ட்லையும் இரத்த குழாய் பாதிப்புகள்னால மிக சீரியஸான பாதிப்புகள் வர வாய்ப்பு அதிகம். ஆல்கஹாலை நிறுத்துறது தான் இதை தடுக்கக்கூடிய ஒரே வழி.